கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கங்க என் வாழ்க்கையில் கஷ்டம் மாத்திரம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஒரு வீடு கட்ட ஆரம்பித்தேன், அது பாதியிலே நிற்கிது. என்னுடைய மகளுக்கு திருமணம் பார்க்குறோம், எதுவுமே செட் ஆகலை. குழந்தை பேர் இல்லாமல் எல்லாராலையும் நான் நிந்திக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன். கடன் பிரச்சனைனால வாட்டப்படுறேன். தினமும் கடன்காரங்க என் வாசலில் வந்து நிற்கிறாங்க. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபிக்கிறேன், ஆனால் என்னோடய ஜெபத்திற்கு பதில் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் உங்களே பார்த்து தான் ஒரு வார்த்தை கூறுகிறார். பாருங்களேன், ஆபகூக் 2:3 குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. என்ன ஒரு அழகான வசனம் இல்லை? ஆண்டவருடைய காலத்துக்காக காத்திருங்க. அவருடைய காலத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தர சித்தமுள்ளவராக இருக்கிறார். நம்ம வேதாகமத்தில் கூட இப்படியாக ஒரு நபரை பார்க்குறோம். யோபு அநேக காரியத்தை இழந்தார், அநேக ஜனங்களை இழந்தார், ஆசீர்வாதங்களை இழந்தார், தன்னுடைய சரீரத்தில் வியாதினால் கஷ்டப்பட்டார். ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தார். அவர் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் இரட்டிப்பாக தந்து அவரை ஆசீர்வதித்தார் இல்லையா? ஆபிரகாம் கூட தன்னுடைய ஒரே பேரான மகனை பலிபடத்தில் கொடுத்து பலியிட சித்தமாக இருந்தார். ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கடைசி நிமிஷத்தில் அவருடைய மகனை அவர்கிட்ட மீட்டு கொடுத்தாரு. ஆண்டவருடைய விசுவாசத்தில் அவருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருங்க, ஜெபிங்க. உங்களுடைய குறைகள் எல்லாம் நிறைவாக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய கஷ்டம் எல்லாம் தீர்த்து வைக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி இங்கே காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய காலத்தில் நீர் ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக தரும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தலை குனிந்த இடங்களில் நீர் தலையை நிமிர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் அப்படியாக செய்வீர் என்று விசுவாசிக்கிற ஆண்டவரை கேட்கிற யாவருக்கும் ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அப்பா நிறைவாக தருவீர் என்று விசுவாசிக்கிறேன். தேவைகளை சந்திங்க ஆண்டவரை, நீர் அப்படியாக செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.